அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்ல இன்றைக்கான வீடியோ எத்தீரியம் கோயினோட ஒரு டே சார்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தீரியம் கோயினோட அடுத்த கட்ட மூவ்மெண்ட் பற்றின ஒரு முழுமையான டீட்டெயிலை தெளிவாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு கொள்ளுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எத்திரியத்தோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1686 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கும். முதலாவது இந்த எத்திரியத்தோட சப்போர்ட் லைன்கள் நம்ம கீறணும். ஸோ சப்போர்ட் லைன் கீறதுக்கு சரியான லோவை நம்ம ஃபைன் பண்ணணும். அந்த லோவை கனெக்ட் பண்ணுறது மூலமாக சப்போர்ட் லைன் நம்மளால் கீற முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எத்தீரியத்தோட 2020 இருக்கக்கூடிய இந்த லோவையும் அதே போல் 2025 ஆண்டு கிடைக்கக்கூடிய இந்த லோவையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது மூலமாக எத்தீரியத்தோட இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கான ஒரு சப்போர்ட் லைன் நமக்கு இப்படி எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒயிட் கலர் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா, ரைட். இந்த டே சார்ட்ல இந்த சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, டவுன் சைட் பிரேக் பண்ணி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எகெயின் அதே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை அப் சைட் க்ளோஸ் பண்ணி இருக்கு, பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆகவே இது டே சார்ட்ல ஒரு ஃபேக்கான பிரேக் டவுன் கொடுத்து எகெயின் அப் சைட் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு, ரைட். இப்போ இது நம்ம டே சார்ட்ல பார்க்கும் பொழுது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக தெரிஞ்சா கூட இதே டே சார்ட்டை, இதே எத்திரியத்தோட டே சார்ட்டை கொஞ்சம் வீக்லி சார்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய வீக், ஆகவே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீக்குக்கான அந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்டில் டவுன் சைட் பிரேக் பண்ணல. ஆகவே இந்த லைன் டே சார்ட்ல ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் டவுனாக தெரிந்தால் கூட இந்த வீக்லி சார்ட் படி பார்க்கும் பொழுது இது இன்னும் பிரேக் பண்ணப்படலை. ஓகே, இது ஒரு முக்கியமான சைனாக பார்க்கப்படுது. ஆகவே இந்த லைன் ஒரு வீக்லி சார்ட் படி பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனாக இது நமக்கு எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைனை நான் அப்படியே வைத்துக் கொள்கிறேன். இது வீக்லிக்கான ஒரு லைனாக இருந்தால் கூட இது டே சார்ட்டோட பார்க்கும் பொழுது இதையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ரைட். மற்றையபடி இருக்கக்கூடிய லைன்கள் நம்ம டே சார்ட் படி பார்த்தோம்னு சொன்னால் ஓகே பாருங்க, இப்படியான ஒரு 2 சப்போர்ட் லைன் நம்ம கீறுறது மூலமா, நீங்க சப்போர்ட் கீறுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது மார்க்கெட்டோட இருக்கக்கூடிய லோவை நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மளால சப்போர்ட் லைன்களை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இந்த சப்போர்ட்டுகளை நீங்கள் சரியாக ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஒரேஞ்ச் கலர் லைனை பாருங்க. இந்த ஒரேஞ்ச் கலர் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 சப்போர்ட் ஏரியாக்களை நான் கனெக்ட் பண்ணி இந்த லைனை கீறி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது லாஸ்ட்டாக ஓகே இப்போ எத்திரியம் எடுத்திருக்கக்கூடிய இந்த லோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக 1508 வரைக்கும் இதோட லோவர் மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரேஞ்ச் கலர் லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு வீக் கொண்டால மட்டும்தான் ரீச் பண்ணியிருக்க ஒழிய இது இந்த லைனை இன்னும் பாடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆகவே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருந்து இந்த டே சார்ட்ல இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகியிருக்கக்கூடியது கிளியரா இந்த இடத்துல விளங்கக்கூடியதா இருக்கு. ஓகே, ஸோ அதே போல இன்னும் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் நமக்கு எடுக்கலாம். ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சப்போர்ட் லைனை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் இதே போல இன்னும் ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் எடுக்கக்கூடிய சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லைன் நான் இந்த இடத்துல கீழன்னு பாருங்க. ஓகே, இப்படியான ஒரு சப்போர்ட் லைன் நான் கீழன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சப்போர்ட் லைன் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னோம். அதாவது ஒரு சப்போர்ட் லைன் எடுக்கிறதுக்கு நமக்கு 2 லோ கிடைச்சால் போதும். ஓகே, 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி எடுக்கும் பொழுது மூன்றாவதா எடுக்கக்கூடிய அந்த ஏரியாக்களை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 லைனை கனெக்ட் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு சரியான சப்போர்ட் லைன் ஒன்று கிடைக்குது. அந்த சப்போர்ட் லைன் கிரீன் கலர்ல அந்த சப்போர்ட் லைனை
ஆட் பண்ணியிருக்கிறேன். இதன்படி பார்க்கும் பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு வீக் கொண்டு தான் அதை பிரேக் பண்ணியிருக்கு, பட் பொடி க்ளோஸ் பண்ணலை. ஆகவே ஒரு எத்தீரியம் ஒரு சரியான சப்போர்ட்ல டே சார்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஆகவே லாஸ்ட் ஒரு 6-7 டேஸா பீரிஸ் கேண்டில் பார்க்கப்பட்ட இந்த டே சார்ட் முதன்முறையா ஒரு புல்லிஸ் கேண்டிலும் இந்த இடத்துல வந்திருக்கு. அதுவும் ஒரு சரியான சப்போர்ட் ஏரியாவில இருந்து பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஆகவே இது ஒரு நல்ல விஷயமா நமக்கு எத்தீரியத்தோட சார்ட்ல பார்க்கும் போது தெரிய வருது. ஸோ ட்ரெண்ட் லைன் படி இப்படியான சப்போர்ட்டுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதே இடத்துல ஒரு எஸ்எம்சி படி ஒரு ஓர்டர் பிளாக்கும் நமக்கு எடுக்க முடியும். ஆகவே இதையும் நான் இதை உங்களுக்கு குயிக்காக அந்த ஓர்டர் பிளாக்கையும் நான் ஃபைன் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ ஒரு ஓர்டர் பிளாக் ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எஃப்இஜி இருக்கணும். எஃப்இஜியோடு இருக்கக்கூடிய ஓர்டர் பிளாக்கை நீங்கள் சரியாக ஃபைன் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள் அதிகளவான ஒரு எஃப்இஜி இருக்குது. அந்த எஃப்இஜிக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓர்டர் பிளாக் உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ரைட், இதில் இருக்கக்கூடிய இந்த ஓர்டர் பிளாக் நான் வந்து இங்கே அப்படி மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த ஓர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணி அதை அப்படியே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸுக்கு நாம் நீட்டினோம்னு சொன்னால் எக்ஸாக்டாக பாருங்கள் ஒரு ஓர்டர் பிளாக்கையும் இந்த இடத்துல டவுன் சைட் பிரேக் பண்ணியிருக்காது. ஓகே, இங்கே பாருங்கள் சரியா இந்த ஓர்டர் பிளாக்கோட லோ இருக்கு தானே, இந்த ஏரியாவுக்கு மேலேயே தான் மார்க்கெட் க்ளோஸ் வைத்திருக்கு டே கேண்டில். ஸோ அதே போல் ஒரு கேண்டில் ஸ்டிக் படி பார்க்குற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னும் உருவாகி மார்க்கெட் வந்து இப்போ ஒரு புல்லிஷ் சைனை நமக்கு கொடுக்குது. ஆகவே எத்தீரியம் இப்போ இருக்கக்கூடிய ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் அது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு எஸ்எம்சி படி பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஓர்டர் பிளாக்காக இருக்கலாம். இங்கேருந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரிவர்சல் ஆகியிருக்கிறது நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட், இப்போ இதுல இருந்து நம்ம இரண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த ஏரியாவில இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி அப்பாகணுச்சுன்னு சொன்னா எது வரைக்கும் போகலாம், அல்லது இப்படியான இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட் லைனை டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எது வரைக்கும் லோ போகலாம், அது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். முதலாவது நாம மார்க்கெட் இந்த ஏரியாவில இருந்து இப்போ பவுன்ஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த சார்ட் இந்த டே கேண்டில் வந்து எது வரைக்கும் மார்க்கெட்டோட அடுத்த கட்ட மூவ் இருக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நீங்க கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் லைன் கீறணும். அதுக்கு மார்க்கெட்டோட ஐகளை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் படி இந்த ரெசிஸ்டன்ஸை இப்படி ஈஸியா இரண்டு ஐகளை கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இதுக்கான லைன் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் லைனோட போட்டுக்கொள்ளணும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பாருங்க, சரியா நீங்க ஐகளை கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்படியான லைன் ஒன்று உங்களுக்கு ஈஸியா எடுக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, ரைட், இந்த ஐ நமக்கு எடுக்கும் பார்க்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் இங்கே இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆகி டிரெக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், அப்படி போற சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் எந்த ஏரியாவை ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனோட கொஞ்சம் எஸ்எம்சி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஓர்டர் பிளாக். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீரிஸ் கேண்டில் அதிகளவான எஃப்இஜி இருக்கு. ஆகவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஓர்டர் பிளாக் இந்த இடத்துல ஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஓர்டர் பிளாக் நம்ம ஃபைன் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இந்த ஏரியா ஓகே எஸ்எம்சி படி இருக்கக்கூடிய இந்த ஓர்டர் பிளாக்குக்கும் அதே போல் ட்ரெண்ட் லைன் படி இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் கனெக்ட் ஆகக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஆகவே மார்க்கெட் அதிகளவான வாய்ப்பு இருக்கு இங்கிருந்து இந்த ஏரியாவை ரீச் பண்றதுக்கு. அப்படி எத்தீரியம் இந்த ஏரியாவை ரீச் பண்ணுச்சுன்னு சொன்னா அது வந்து $2000 வரைக்கும் அப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இது டே சார்ட் படி பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் என்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் எடுக்கலாம். நாளைக்கு நாளான்னைக்கு போகாட்டியும் ஒரு சில நாட்கள் இது கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த 2000 இந்த ஏரியாவுக்கு தான் மார்க்கெட் போகுமென்று நமக்கு ஷுவராக சொல்ல முடியலனாலும் கூட மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் ஏதோ ஒரு ஏரியாவில் அது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அது அந்த ஓர்டர் பிளாக்கை ஏதோ ஒரு இடத்துல சந்திக்க போகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல ஓர்டர் பிளாக்கை இது சந்திக்க போகுது. ஓர்டர் பிளாக்கும் பிரேக் ஆனிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. இதே சந்தர்ப்பத்தில் இந்த டே சார்ட்டுக்கான ஒரு இஎம்ஏ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஏவரேஜ் நம்ம போட்டு பார்த்தோம்னு சொன்னோமா இது இருக்கக்கூடிய இந்த லைட் ப்ளூ
பார்த்தீங்கன்னா 50 EMA, இந்த orange கலர் லைன் பார்த்தீங்கன்னா 200 EMA. மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த 50 EMAயும் ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கும். இந்த 3 புள்ளியும் ஏதாவது ஒரு இடத்துல சந்திக்கிற நேரம் மார்க்கெட் அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகணும்னு சொன்னால் அது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ரிவர்சல், டவுன் சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இது மூன்றும் சந்திக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் அப் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகளவாகவே இருக்கு. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகுதான்னு சொல்லி. காரணம் இந்த ரிவர்சல் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இப்போதைக்கு. ஆகவே மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அப்சைட். ஒருவேளை மார்க்கெட் இந்த சப்போர்ட் டவுன் சைட் பிரேக் பண்ணுனா அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? ஆகவே நம்ம அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகள் இந்த இடத்துல ஃபைன் பண்ணணும். ஓகே, ஆகவே அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய டவுன் சைட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, முக்கியமா நமக்கு பாருங்க இப்படியான சப்போர்ட் லைன்கள் இந்த இடத்துல கீறக்கூடியதா இருக்கு. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லைன்கள் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் பார்த்த உடனே கீறக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்க இந்த எல்லோ லைனை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வகையான சப்போர்ட். மார்க்கெட் முதலாவதா இதை பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா, அதாவது கரண்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த 1557 அந்த ஏரியா. ஓகே, இவர் டவுன் சைட் பிரேக் பண்ணாருன்னு சொன்னா மார்க்கெட் அடுத்த கட்டமா இந்த சப்போர்ட் லைனை நோக்கி வருவாரு. ஆகவே இந்த சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1240 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதே போல இதே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு ஓட பிளாக்கும் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஓட பிளாக் நீங்க படி பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த எஃப்இஜியை பார்த்து உங்களுக்கு ஒரு ஓட பிளாக் எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஓட பிளாக் ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஆகவே அதன்படி பார்க்கும் பொழுது பாருங்க மார்க்கெட் பீரிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டே சார்ட்ல இப்படியான ஒரு ஓட பிளாக் இந்த இடத்துல இருக்காரு. ஓகே, அதிகளவான எஃப்இஜி இருக்கு. ஆகவே அந்த எஃப்இஜிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஓட பிளாக் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அந்த ஓட பிளாக் நான் அப்படியே கனெக்ட் பண்றேன்னு பாருங்க. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏரியாவுக்கு ரைட். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதே ஓட பிளாக்குக்கு மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு தடவை ரியாக்ட் ஆகியிருக்கு. ஓகே, ஒரு தடவை ரியாக்ட் ஆகிருக்கு. ஆகவே இதே ஓட பிளாக் பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் எகெயின் இந்த செகண்ட் டைம் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட் டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் இந்த ஓட பிளாக் நோக்கி வரலாம். ஓகே, அதே சமயம் இதே ஓட பிளாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சப்போர்ட் லைனையும் நமக்கு எடுக்கலாம். இந்த லோவையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகவும் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஆகவும் அதே போல ஒரு ஓர்டர் பிளாக் ஆகவும் எடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முதலாவதாக 1380 ஓகே இந்த ஏரியாவை ரீச் பண்ணணும். இதையும் டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா 1240 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1684. ஓகே, ஆகவே 1557 இருந்து பவுன்ஸ் ஆகணும் இந்த மார்க்கெட். இப்போ கரண்டா 1685 ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் கன்ஃபார்மா மார்க்கெட் அப் ஆகணுச்சுன்னு சொன்னா அதோட டார்கெட் 2000 ஆகவும், இந்த சப்போர்ட் டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா முதலாவதாக 1383 இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா 1240 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் படி பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, பாருங்க ரைட். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோமா டே சார்ட்ல மார்க்கெட் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சோல்ட். ஓகே, எக்ஸ்ட்ரீம் லெவலில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது ஆர்எஸ்ஐயில் பிலோ 30க்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓவர் சோல்ட் ஏரியாவில் இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி கொண்டு இருக்காரு. ஆகவே
இதுவும் ஒரு நல்ல சைனா பார்க்கப்படும் மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு. அதே சமயம் ஆர்எஸ்ஐயோட டே சார்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்ஐ லைன் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் எவரேஜையும் அப் சைட் பிரேக் பண்ணி இருக்கு. இதுவும் இன்னும் ஒரு நமக்கான ஒரு கன்ஃபர்மேஷனா இருக்கு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு அப் சைடுக்கு. அதே சமயம் இந்த ஆர்எஸ்ஐ வைத்து நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஓகே, இதே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை நமக்கு ஆர்எஸ்ஐலையும் கீறி பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இதுவும் ஒரு வகையான கன்ஃபர்மேஷன். ஓகே, ஆர்எஸ்ஐ பொறுத்தவரையில் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் நம்ம கீறணும் என்று சொன்ன ஆர்எஸ்ஐயோட லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆர்எஸ்ஐயோட லோ ஆகவே இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி பார்த்தோமா மூன்றாவது முறையும் ஆர்எஸ்ஐ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் ஆகி இருக்கு. அதே போல இந்த மூவிங் எவரேஜையும் அப்சைட் பிரேக் பண்ணியிருக்கு. அது இல்லாம பிரைஸ் சார்ட் படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஓர்டர் பிளாக், இங்கால சப்போர்ட், இதுகள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகியிருக்கு. அதே போல் இந்த ஒயிட் கலர் லைன் படி பார்த்தீங்கன்னு சொன்னா வீக்லி சார்ட்ல அந்த வீக்லி கேண்டில் வந்து இந்த வீக்லி அந்த ஒயிட் கலர் லைனுக்கு மேலேயே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஆகவே இதெல்லாம் எத்தீரியம் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷனாக பார்க்கப்படுது. நீங்கள் எப்பொழுதும் ட்ரேட் பண்ணும் பொழுதும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுகளை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய நாலேஜ் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ட்ரேடுகளை எடுக்கணும். ஓகே, அதே போல நீங்க எந்த ஒரு கோயின்ல ட்ரேட் பண்ணாலும் நீங்க எத்திரியமா இருக்கலாம் அல்லது ஆல்ட் கோயின் மற்ற கோயின்களை ட்ரேட் பண்ணலாம். அந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பா பிடிசி பிட்கோயினையும் ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணி கொண்டே இருங்க. காரணம் பிட்கோயின் ஒரு மேஜர் கரன்சி, அந்த பிட்கோயினோட மூவ்மெண்ட் மற்ற எல்லா கோயின்களையும் பாதிக்கும். ஆகவே பிட்கோயின் அதே போல யூஎஸ்டிடி டாமினன்ஸ் அதுகள் எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.